வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மெனு என்னென்னா சாண்ட்விச். அது எப்படி பண்ணலான்றதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு, கேப்சிகம், கேபேஜ், ஆனியன்ஸ், சிக்கன் மசாலா. சாண்ட்விச் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த சாண்ட்விட்சுக்கு உள்ளே இருக்கிற அந்த மசாலாவை நம்ம இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, கேஸை ஆன் பண்ணியாச்சு. இந்த சைடு ஒரு சின்ன வடத்தாச்சு ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் ரெகுலராக எந்த இது யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த சைடில் பேன் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன், இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த உள்ளே இருக்கிற மசாலாவை செட் பண்ண போகிறோம். இந்த மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு ஆனியன் இருக்குது பாருங்கள். இந்த ஆனியனை உள்ளே போடுங்க ஃபஸ்ட்டு. சரியா, ரன்னிங்கில் தான் இருக்கா? சரி, ஃபஸ்ட்டு ஆனியன் உள்ளே போடுங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த கேரட் உள்ளே போடுங்க. மூணாவது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த முட்டைகோஸ், அதாவது கேபேஜ், இது உள்ளே போடுங்க. நாலாவது கேப்சிகம், கலர் கேப்சிகம் இருக்குது, அதையும் உள்ளே போடுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போடுங்க. தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா, இப்போ இது இங்கே இதையும் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்லோ குக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ இதை லைட்டாக அப்படி கிண்டி கொடுங்க. பாருங்கள். ஸோ நமக்கு கண்ணுக்கு பார்க்குறக்கு அப்படியே வண்ணம் அழகழகாக கலராகவும் இருக்குது. அட் த சேம் டைம் இது நம்ம ப்ரெட்டுக்குள்ளார வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு சைடில் வெந்துட்டுருக்கட்டும், வணங்கிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாண்ட்விச் செய்கிறதுக்கான ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை என்ன பண்ணுறோன்னா, இந்த தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ண போகிறோம். தாஸ்டிக்கில் லைட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டோஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம பட்டரும் யூஸ் பண்ணலாம், கீயும் யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் எனக்கு கீ பிடிக்குன்றனால நான் கொஞ்சம் கீ யூஸ் பண்ணுறேன். ஸோ இது லைட்டாக பொன்னிறமாக வர்ற மாரி, ரொம்ப டோஸ்ட் பண்ணிடாமல் நார்மல் ஃப்ளேமில் இதை டோஸ்ட் பண்ணணும். ஒரு சைடில் இது டோஸ்ட் ஆகிட்ருக்கும், லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த மசாலா ரெடி ஆகிட்ருக்கும். இதை லைட்டாக அப்படி டோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மசாலாவும் ரெடி ஆகிட்ருக்கும். ஸோ இந்த மசாலாவில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கேப்சிகம், கேபேஜ், ஆனியன், சில்லிஸ், இது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மறந்துடாதீங்க. ஸோ இங்கே ப்ரெட்டும் டோஸ்ட் ஆகிட்டுருக்குது. அதேமாரி இங்கே மசாலாவும் என்ன ஆகிட்டுருக்குன்னா ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ ப்ரெட்டும் ஓரளவுக்கு லைட்டாக முருவலாக டோஸ்ட் ஆகிடுச்சு. மசாலாஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உள்ள சாண்ட்விச்சுக்குள்ளே வைக்கிற மசாலா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபுல்லாக பாயில்டும் ஆகிடக்கூடாது, அட் த சேம் டைம் பாயில் ஆகாமலும் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஓவர் குக்காக இருக்கக்கூடாது, குக் ஆகாமலும் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி மினிமமாக குக் ஆகிற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம இந்த சாண்ட்விச் சாப்பிட்றப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாரி இருக்கும். நல்லா மெண்டு சாப்பிட்லாம், டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். கொஞ்சம் கட் பண்ணி ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா வணங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் சிக்கன் மசாலா மட்டும் லைட்டாக ரொம்ப இருக்கக்கூடாது, மைல்டாக. ஏன்னா நம்ம க்ரீன் சில்லியில் போட்டிருக்கறனால
மைல்டாக ஒரு காரம், அந்த காரத்துக்கு செக் பண்ணலாம். அந்த கேப்பில் நமக்கு இந்த ப்ரெட்டும் வந்து என்னாச்சுன்னா சூப்பராக டோஸ்ட் ஆகிடுச்சு. அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம சாண்ட்விட்சுக்கு போடுற மசாலாவும் மைல்டாக ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு குட்டி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கட் பண்ணியிருக்கோம் போய் புஷ் மட்டும் பண்ணு. ஸோ இப்போ நம்ம சாண்ட்விட்சுக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த ப்ரெட்டு மேலே வந்து இப்படி மேலே போட்டு வைங்க. மேலே போடுங்க. போட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த சீஸ் இருக்கு இல்லைங்களா, சீஸ் வந்து ஒரு சின்ன துண்டு வந்து இது மேலே வைங்க. சீஸ் வச்சதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து இந்த டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இப்படி நல்லா பரவுற மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ செட் பண்ணிட்டீங்களா? செட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டு இதுக்கு மேலே அப்படி வைங்க. இது ஒரு செட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது செட்டு அதேமாரி தான். ஃபஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஃபஸ்ட்டு ப்ரெட்டில் வந்து இப்படி மேலே போட்டு வைங்க. தேவையான அளவு உங்களுக்கு நீங்கள் நிறைய சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக போடணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. அதே போல் சீஸை வந்து ஒரு பாட்டு அதுக்கு மேலே வைங்க. அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு மாதிரியே கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்போ அல்லது சாஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, எவ்வளோ ஃப்ளேவரில் பிடிக்குதோ அதை வந்து இப்படி மேலே தடவிட்டு இதையும் மேலே வச்சுருங்க. இப்படி மேலே வச்சதுக்கப்புறம் இதை வந்து டபுள் சைடில் கட் பண்ணுங்கள். 2 ப்ரெட்டையும் இப்படி எடுத்து வைங்க. இதை வந்து இப்படி சைடாக கட் பண்ணுங்கள். இப்படி சைடாக கட் பண்ணுங்கள்.